நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். மத்திய தரைக்கடல் உணவு முறை என்பது கிரீஸ், இத்தாலி மற்றும் ஸ்பெயின் போன்ற மத்திய தரைக்கடலை ஒட்டியுள்ள நாடுகளின் பாரம்பரிய சமையல் முறைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு உணவு முறை ஆகும். இது உலகின் ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்களில் ஒன்றாக சுகாதார அமைப்புகளால் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. முக்கிய கோட்பாடுகள்: கட்டுப்பாடான உணவு முறைகளைப் போலன்றி இது ஒரு வாழ்க்கை முறை அணுகுமுறை. இது முழுமையான, குறைந்த அளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அதே நேரத்தில் சிவப்பு இறைச்சி மற்றும் சேர்க்கப்பட்ட சர்க்கரைகளை குறைக்கிறது. தினமும் சாப்பிடவும்: காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பீன்ஸ், பருப்பு வகைகள், கொட்டைகள், விதைகள், மூலிகைகள், மசாலா பொருட்கள் மற்றும் கூடுதல் கன்னி ஆலிவ் எண்ணெய் சேர்க்கப்படும் கொழுப்பின் முதன்மை ஆதாரம். வாரந்தினம் சாப்பிடவும்: மீன் மற்றும் கடல் உணவுகள் வாரத்திற்கு குறைந்தது 2 முறை. கோழி இறைச்சி, முட்டை, சீஸ் மற்றும் தயிர் மிதமாக. அரிதாக சாப்பிடவும்: சிவப்பு இறைச்சிகள், சர்க்கரை கலந்த பானங்கள், பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட தானியங்கள், இனிப்புகள். குடிக்கவும்: தண்ணீர் முக்கிய பானம். சிவப்பு ஒயின் விருப்பமானது மற்றும் மிதமாக அருந்தப்படுகிறது. பொதுவாக பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 1 கிளாஸ், ஆண்களுக்கு 2 கிளாஸ் வரை, பொதுவாக உணவருந்தும் போது. சுகாதார நன்மைகள்: ஆராய்ச்சி மத்திய தரைக்கடல் உணவு முறையை பல சுகாதார மேம்பாடுகளுடன் தொடர்ந்து தொடர்புபடுத்துகிறது. இதய ஆரோக்கியம்: இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது. இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது. நீரிழிவு மேலாண்மை: இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துகிறது மற்றும் வகை 2 நீரிழிவு நோயை தடுக்க உதவுகிறது. மூளை ஆரோக்கியம்: அறிவாற்றல் குறைவு மற்றும் அல்சைமர் நோய் ஏற்பதும் குறைந்த அபாயத்துடன் தொடர்புடையது. எடை மேலாண்மை: அதிக நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் வயிறு நிரம்பியது போல் உணர உதவுகிறது. கலோரி கணக்கீடு இல்லாமல் ஆரோக்கியமான எடையை பராமரிப்பதை எளிதாக்குகிறது. நீண்ட ஆயுள்: நீண்ட ஆயுட்காலம் மற்றும் நாட்பட்ட நோய்களின் அபாயம் குறைக்கப்பட்டதுடன் தொடர்புடையது. உணவு பட்டியல்: என்ன சாப்பிடவும் மற்றும் தவிர்க்கவும். உணவு வகை: என்ன சாப்பிடவும், எதை குறைக்கவும் தவிர்க்கவும். விளைபொருட்கள்: தக்காளி, கீரை, காலை, புரோக்கோலி, காலிஃப்ளவர், கேரட், வெள்ளரிகள், ஆப்பிள்கள், வாழைப்பழங்கள், திராட்சை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம். சர்க்கரை சேர்க்கப்பட்ட பழச்சாறுகள். தானியங்கள்: முழு ஓட்ஸ், பழுப்பரிசி, ரை, பார்லி, சோளம், பக்வீட், முழு கோதுமை ரொட்டி, பாஸ்தா. வெள்ளை ரொட்டி, சுத்திகரிக்கப்பட்ட பாஸ்தா, வெள்ளை மாவு, பீஸா மாவு. புரதங்கள்: சால்மன், மத்தி, ட்ரவுட், டூனா, காணாங்கெழுத்தி, இறால், கோழி, வான்கோழி, முட்டை, பருப்பு, கொண்டைக்கடலை, பீன்ஸ். பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள்: சாசேஜ், ஹாட்டாக், டெலி மீட்ஸ். கொழுப்பு நிறைந்த மாட்டிறைச்சி அல்லது பன்றி இறைச்சி துண்டுகள். கொழுப்புகள்: கூடுதல் கன்னி ஆலிவ் எண்ணெய், நெண்ணெய் பழப்பழங்கள், வெண்ணெய் பழப்பழ எண்ணெய், ஆலிவ், அக்ரூட் பழ எண்ணெய். வெண்ணெய், மார்கரின், டிரான்ஸ் கொழுப்புகள், சோயாபீன் அல்லது கனோலா போன்ற தாவர எண்ணெய்கள். அரிதாக பயன்படுத்தவும். பால் பொருட்கள்: கிரேக்க தயிர், ஃபெட்டா, பார்மசான், மொசரெல்லா, ஆட்டு சீஸ், ஐஸ்கிரீம், சர்க்கரை சேர்க்கப்பட்ட பால். ஒரு நாள் மாதிரி உணவு திட்டம். காலை உணவு: ஸ்ட்ராபெரிகள், சிறிது தேன் மற்றும் 1 கைப்பிடி அக்ரூட் பருப்புகளுடன் கூடிய கிரேக்க தயிர். மதிய உணவு: கலந்த கீரைகள், தக்காளி, வெள்ளரிகள், ஆலிவ்ஸ் மற்றும் ஃபெட்டா சீஸ் கொண்ட ஒரு பெரிய சாலட், ஆலிவ் எண்ணெய் மற்றும் எலுமிச்சை சாற்றுடன் கலந்து முழு தானிய பிட்டாவுடன் பரிமாறவும். சிற்றுண்டி: பாதாம் வெண்ணெயுடன் ஆப்பிள் துண்டுகள் அல்லது 1 கைப்பிடி பாதாம். இரவு உணவு: பூண்டு மற்றும் மூலிகைகளால் சுவையூட்டப்பட்ட சுட்ட சால்மன், வறுத்த ஆஸ்பாரகஸ் மற்றும் கினோவாவுடன் பரிமாறப்பட்டது. இனிப்பு: புதிய பழங்கள், எடுத்துக்காட்டு துண்டுகளாகப்பட்ட முலாம்பழம் அல்லது பெரிகள். வெற்றிக்கான குறிப்புகள்: 1. உங்கள் எண்ணெயை மாற்றவும். சமையலுக்கும் சாலடுகளுக்கும் வெண்ணெய் மற்றும் தாவர எண்ணெய்க்கு பதிலாக கூடுதல் கன்னி ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தவும். 2. அதிக மீன் சாப்பிடவும். வாரத்திற்கு குறைந்தது 2 முறையாவது கடல் உணவுகளை சாப்பிட இலக்கு வையுங்கள். குறிப்பாக ஒமேகா 3 நிறைந்த கொழுப்பு மீன்களில் சால்மன் அல்லது காணாங்கெழுத்தி போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள். 3. இறைச்சி இல்லாத திங்கள்கிழமைகளை கடைபிடிக்கவும். இறைச்சிக்கு பதிலாக பீன்ஸ், பருப்பு வகைகள் மற்றும் காய்கறிகளை அடிப்படையாக கொண்ட உணவுகளை உருவாக்குங்கள். 4. உப்புக்கு பதிலாக மூலிகைகளை பயன்படுத்துங்கள். சோடியம் உட்கொள்ளலை குறைக்க புதிய மூலிகைகள், பூண்டு மற்றும் மசாலா பொருட்களுடன் உங்கள் உணவை சுவையூட்டுங்கள். 5. சமூகமாக இருங்கள். மத்திய தரைக்கடல் வாழ்க்கை முறையின் முக்கிய பகுதியானது குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் உணவை பகிர்ந்து கொண்டு உணவை ரசித்து மெதுவாக சாப்பிடுவதாகும்.